100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றதா, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணப்பிரச்சனை கடன் தொல்லையெல்லாம் இந்த ஆவணி மாதத்தோடு நீங்குமா, எதிரிகளின் தொல்லை ஒழியுமா அப்படின்ட்டு 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புத மாதம் என்றே சொல்ல வேண்டும். சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய மேஷம் ராசிக்கு 5வது இடத்தில் இணைந்து இருப்பதால் திருமணம் போன்ற சுபகாரியம் எல்லாம் நிச்சயம் நடக்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் பற்றியும் பேசலாம். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். குழந்தை இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு மனக்கவலை நீங்க போகின்றது. பிள்ளை பாக்கியம் உண்டாக போகின்றது. வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்ப போகிறீங்க. மிக முக்கியமான உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயம் இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய வணிகத்தில் சில பெரிய மற்றும் நேர்மையான மாற்றங்கள் இருக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற முடிவுகளை இந்த மாதத்தில் பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய அணியை வழிநடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் காத்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகின்றது. உடன் பிறந்தோர் மூலமாக சில வெற்றிகளை பார்க்க போகிறீங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வழக்கத்தை விட பண விஷயத்தில் சிறப்பாக இருக்க போகின்றது. இந்த காலகட்டம் முழுவதுமே வரவை தான் பார்க்க போகிறீங்க. பெருசாக செலவு இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு, நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைத்துவிடும். நீங்கள் விரும்பிய வேலையை பெற போகிறீங்க. அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிக முக்கிய மாதம் அப்படின்றதுனால, தொட்டது துலங்கும் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் விற்றாதீங்க. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சின்ன வாய்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றது. பெரியோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உதவியால் மாணவர்கள் மிக பெரும் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பண ரீதியாக மிக பெரும் அளவிலான நன்மைகள், யோகங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வேலை 2 மடங்கு வேகமாக முன்னேறும். இதுவரைக்கும் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலையாகட்டும் மற்ற விஷயங்கள்லையாகட்டும் இந்த ஆவணி மாதம் 16/9/2024 மிக பெரும் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. மிக சிறப்பான மாதமாக இது உங்களுக்கு அமைந்து விடும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய வேலைகள் அனைத்துமே தங்கு தடையின்றி முடிந்தேறும். நேர்மையாகவும் ஆற்றலுடனும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்களுடைய வீட்டின் சூழ்நிலையும் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் அன்புக்கு உரியவர்களுடன் வெளி இடங்களுக்கு சென்று வர போகிறீங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து விட வேண்டும். நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்தை சொல்லிடாதீங்க. பணியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கப் போகின்றது.
ஆடி போய் ஆவணி வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிதான் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் அற்புத பலன்கள் கிடைக்க போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க. பெரிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படாமல் மிகவும் சுமூகமான குடும்பத்தின் நிலையும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் சிறப்பாகவே இருக்கும். பல வகைகளில் உங்களுக்கு பண வரவு வரப்போகின்றது. ஒரு தொழில் மட்டுமல்ல, பல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும் என்றே சொல்ல வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதத்தில் முதல் வாரம் சற்று ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் ஏற்றத்தை மட்டுமே பார்க்க போகிறீங்க. வெளிநாடு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுடைய வருமானம் அதிகரித்துவிடும், பதவி உயர்வும் பெற போகிறீங்க. வணிகர்களாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட போகிறீங்க. குடும்ப சொத்து உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை அப்படின்ட்டு தள்ளாடி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புத மாதமாக இருக்க போகின்றது. பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்கலையே, எவ்வளவோ கடவுள் வழிபாட்டிலையும் ஈடுபட்டுட்டோம், குடும்பத்தின் நிலை சிறப்பாக இல்லையே, முன்னேற முடியவில்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பல நல்ல பலன்கள், யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகின்றது. உங்களுடைய மிக திறமையான பேச்சால், திறமையான செயல்களினால் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகின்றது. யாரை நம்பியும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சிடாதீங்க. பக்கத்தில் இருக்கவன் தானே, சக ஊழியர் தானே, தெரிஞ்சவன் தானே அப்படின்ட்டு உங்களுடைய பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனை ஆகிடும். வேலையை விட்டு நீக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகலாம். சனி பகவானின் நிலையும் குரு பகவானின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பெரிய அளவில் முதலீடு செய்யாதீங்க. சிறுக சிறுக முதலீடு செய்து லாபத்தை பாருங்க. அகல கால் வச்சுட்டு அழாதீங்க. உங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் செவ்வனையே செய்ய பாருங்க. வரம் அப்படின்றது எப்போதாவது தான் கிடைக்கும். அப்படி ஒரு வரம் உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிடைக்க போகின்றது அப்படின்றதுனால வரக்கூடியதை விட்டு விடாதீர்கள். வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். தட்டி கழிக்க பல பேர் கூடவே இருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றதையும் புரிந்து கொண்டு அவங்க கூட பழக பாருங்க. கெட்டவர்களின் நட்பை, கூடா நட்பை தவிர்க்க பாருங்க. இந்த ஆவணி மாதம் அனைத்து விதத்திலேயும் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாகவே இருக்க போகின்றது. திருமண பேச்சுவார்த்தை முதல் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் வரை அனைத்தும் உங்களுக்கு பிடித்தது போலவே நடக்கும். இந்த காலகட்டத்தில் மகளுக்கோ மகனுக்கோ வரன் தேடுவதாக இருந்தாலும் சரி, வேலை தேடுவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். நீங்கள் உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி மிக பெரும் வெற்றியை பெற போகிறீங்க. இந்த மாதத்தில் முதல் வாரமும் 2 வாரமும், அதாவது 2வது வாரமும், இந்த 2 வாரமும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அதற்கு அடுத்த 2 வாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத அளவுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க, ஏற்றத்தை பெற போகிறீங்க என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத உயர் அதிகாரிகள் இந்த மாதத்தில் புரிந்து கொள்வாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் அமோகமாக இருக்கின்றது. யாரையும் எடுத்தெறிந்து பேசிடாதீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது. உங்களுக்குள்ளார சிறு சிறு வாக்குவாதங்கள் கிரக நிலைகளை பொறுத்து ஏற்பட்டாலும் அதன் பிறகு சமாதானமாகிடுவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. குடும்பத்தின் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றார் போலவே இருக்க போகின்றது. எதை செய்தாலும் அதில் செவ்வனையே, அதாவது யோசித்து நிதானித்து செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த ஆவணி மாதம் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி உங்களுடைய சோதனை காலெல்லாம் முடிந்து சாதனை காலமாக மாறக்கூடிய அருமையான காலகட்டம் வரப்போகின்றது. ஆரோக்கிய ரீதியாக சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. உடல் நிலையில் பெரிய மாற்றம் இருக்காது.
கை வலி, கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் மிக சிறப்பான ஒரு உடல்நிலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம், அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார கிரக நிலைகளை பொறுத்து ஒரு ஏற்றமான மாதமாகவே, முன்னேற்றமான மாதமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட தினம் 1 ஆவணி 1, ஆவணி 18, ஆவணி 30. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 8. அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த ஆவணி மாதம் முடிவடைவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.